இங்க ஒருத்த 750 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறான். அது மட்டும் இல்லாம தான் முன்னாடி கடந்து வந்திருக்கோன்றது கூட தெரியாம அங்க ஏதோ பழங்கால படத்தை ஷூட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க தூரத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட போய் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் இவன் பேசுறதெல்லாம் பார்த்து என்னடா இவன் டிஃபரெண்டா பேசுறான் அப்படின்ற மாதிரி நினைக்க அதுக்குள்ள அங்க காவலர்களோட தலைவன் ஒருத்தன் வந்து இந்த பொண்ணை சீண்டிட்டு இருக்கான். இத பார்க்கும் போது இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. என்ன பண்றது இவனை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல அவன் கிட்ட வம்பு பண்ணவும் போறான். அவன் வேற காவலர்களோட தலைவன். அவன் அடிச்சானா இவன் இருக்கிற இடமே தெரியாது. ஆனா இவங்க 2 பேர் நடுவுல சண்டை வரதுக்குள்ள அங்க ஒருத்த வந்து இவனை பார்த்துட்டு இவன் வேற நாட்டு ராஜாவோட உளவாளிதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இத கேட்டு இவனை இந்த நாட்டு ராஜா கிட்டே கூட்டிட்டு போறாங்க. ஆனா இப்ப கூட இவனுக்கு இது எல்லாமே ஒரு செட்டு மாதிரி தான் தெரியுது. ஏதோ பழங்கால படம் ஷூட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு ராஜா கிட்டயும் போறான். அங்க போனா அந்த ராஜாவும் தன்னோட பொண்ணை கட்டிக்கிறதுக்காக இன்னொரு நாட்டு ராஜா வராரு. அவரோட உளவாளி தான் இவன் போல இருக்கு. அதனால உங்க ராஜா எப்ப இங்க வராருன்னு சொல்லி டேட்டை கேட்பாரு. இவரும் ஏதோ ஒரு டேட்டை சொல்ல சரி எங்களோட ஆளுங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ரூம் தருவாங்க, நீங்க போய் சந்தோஷமா அங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவருக்கு நடந்து போயிட்டே இருக்கும் போது திடீர்னு யூரினும் வருது. இத பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் வருது, எங்கேயாவது ரெஸ்ட் ரூமை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவனுக்கு இது சுத்தமா புரியவே இல்லை. கடைசியில அவன் பண்ண ஆக்ஷன் எல்லாம் வச்சு ஓ பாத்ரூம் வருது போல இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறான். அங்க போனா ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கு. இதுலதான் போகணும்னு சொன்னதுமே ஐய இது என்னடா இவ்வளவு மோசமா இடத்த வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட பண்ணைங்களுக்கான பண்ணையிலேயே அதுங்களுக்காக அழகான பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருப்பேன் தெரியுமான்னு சொல்லி அவனோட மனசுல நினைச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த நேரம் பார்த்து எல்லாமே தப்பு தப்பான்னு ஓடிட்டு இருக்கு. எங்கடா எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒருத்தன் அப்பதான் சொல்றான் இல்ல அங்க ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க போறாங்க, அதனால பாக்கிறதுக்காக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கூட இவன் இது ஒரு படத்தோட ஷூட்டிங் நினைச்சிட்டு சரி போய் பாப்போமே அப்படின்னு சொல்லி அங்க போய் பாக்குறான். அங்க போனா ஒரு ஆளோட கழுத்தை வெட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது எல்லாமே படத்தோட சீன் நினைச்சிட்டு அவனும் ரசிச்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவனோட தலையை வெட்ட அந்த தலை நேரா வந்து இவன் காலுக்கிட்டே விழுது. அப்ப கூட அவன் இது ஷூட்டிங் நினைச்சு என்னடா இது தலை இவ்வளவு தத்ரூபமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்புறமா தான் இவனுக்கு புரிய வருது இது நிஜமாலே தலைன்னு சொல்லி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்புறம் அவன் மயங்கி எழுந்ததுமே அங்க இருந்த பொண்ணும் 1300வது வருஷம்னு சொன்னோடனே அப்போ இது படத்தோட ஷூட்டிங் இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமான டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கான்.